ஞானத்தோடு கூட நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒரு 20% 30% சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சேமிக்கிற பழக்கத்தை கத்துக்கொள்ளுங்க. என்ன வயசுல அந்த வார்த்தை நிறைய கேட்டிருப்போம். என்ன வார்த்தை? சேமிப்புன்னு. இப்ப எங்கேயாவது அந்த வார்த்தையை கேக்குறீங்களாங்க? ஆக்சுவலா அந்த உணர்வோ அந்த எண்ணமோ, அதாவது இந்த சேமிப்புங்கிற வார்த்தையே நீங்க வேணா உங்க பிள்ளைங்க கிட்ட போய், தம்பி சேமிப்புன்னா என்னடா கண்ணா, என்னது அதனமோ அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே இல்லையே அப்படிமாங்க நாட்கள்ல. காரணம் என்ன? நாமளே மறந்து போயிட்டோம். சேமிப்புங்கிற வார்த்தையே மறந்து போயிட்டோம். சேமித்து வைப்பது மறந்தாச்சு. அறிவில்லாம நடக்கிறத வழக்கமாக்கிக்கிட்டோம். இது உண்மையா இல்லையாங்க? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இல்ல, வர்ற சேலரி எல்லாம் நீ சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி காலி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு உனக்கு பிள்ளைங்க பிறக்க போறாங்களே, அவங்களுக்கு நீ என்ன செய்வ? அந்த பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சேமிச்சு வைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைங்க உன் கைக்குள்ள இருக்காங்க, நாளைக்கு படிப்பாங்க. படிக்க போகும்போது அவங்களுக்கு தேவையான ஃபீஸை கட்டணுமா இல்லையா? ஸ்கூல்ல சேர பிள்ளைங்க நாளைக்கு காலேஜுக்கு சேர வேண்டி வரும், யூனிவர்சிட்டிக்கு போகணும். அதே போல நாளைக்கு பிள்ளைங்களை ஃபர்தரா படிக்க வைக்கணும்னா நம்ம கையில 4 காசு இருக்கணுமா வேண்டாமா? ஒரு நாள் ஒரு சகோதரியும் சகோதரனும் வந்து, ஐயா எங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு நடக்கலையா, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னப்போ நான் கேட்டேன், உங்க பொண்ணுக்கு இப்போ என்ன வயசாச்சுன்னு கேட்டப்ப 43 வயசுன்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளவு நாள் நீங்க கல்யாணம் பண்ணல? கையில காசு இல்லையா? என்ன சொல்ல முடியும்? யோசிங்க. இந்த பழக்கத்தை என்னன்னு சொல்றதுங்க? ஞானமாங்க இது? மறுபடியும் சொல்றேன், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற தாய்மார தகப்பன்மார நிந்திக்க நான் ட்ரை பண்ணல. தயவு செஞ்சு ஆனா புரிஞ்சுக்கோங்க, 43 வயசு வரைக்கும் மகளுக்கு கல்யாணம் பண்ணல. காரணம் என்ன? முன்னோக்கிய பார்வை இல்ல. அடடே, தேவன் நமக்கு ஒரு மகளை கொடுத்திருக்காரு, இந்த மகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வைக்கலாமே, மகளுக்கு கல்யாணத்துக்கு உதவுமே. முன்னோக்கிய பார்வை எங்க? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல அப்படின்னு வந்து சொல்ற. காரணம் என்ன? முன்னோக்கிய பார்வை இல்ல, சேமிக்கணுங்கிற எண்ணமே இல்ல. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. காரணம் என்ன? நீ எங்க எதையும் சேமிச்சு வைக்கலையே. எனக்கு வர்றது எவ்வளவு, நான் சம்பாதிக்கிறது எவ்வளவு? ஆமா, நீ சம்பாதிக்கிறது 10,000 தான். ஏன்னா எனக்கு வர சம்பளம் தான், என்னுடைய வேலை அப்படிப்பட்டது. ஏன் அப்படிப்பட்ட வேலை உனக்கு கிடைச்சது? உன்னோடு கூட படிச்சவங்க ஒரு உன்னதமான நிலைக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் எதுக்கு அடிமை மாதிரி இருக்க? தம்பிமார் தங்கைமார் கேக்குறீங்களா? இன்னைக்கு உங்கூட படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நாள்ல பெரிய பெரிய டாக்டர் ஆகலாம், அல்லது கரெக்டர் ஆகலாம், அல்லது ஒரு பெரிய ஸ்தானத்துல பெரிய ஸ்டேட்டஸோட அவங்க இருக்கலாம். ஆனா நீ மாத்திரம் ஆபீஸ கிளீன் பண்றவனா அல்லது டாய்லெட்டை கிளீன் பண்றவனா அந்த ஸ்தானத்திலே அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படல. அந்த வேலை செய்யறவங்கள ஏளனமா பேசலாம், ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒழுங்கா படிச்சிருந்தா எதுக்கு இந்த வேலைக்கு வந்திருப்பேன்? நம்ம உழைக்க வேண்டிய சமயத்துல ஒழுங்கா உழைச்சிருந்தா, நாங்க படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா ஒருவேளை படிச்சிருந்திருந்தா எதுக்காக இந்த வேலைக்கு நாங்க வந்து சேர்ந்திருப்போம்? அதனால எங்க பிள்ளைங்க மாத்திரம் இந்த வேலை செய்யவே கூடாது. அதனால கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவோம். அது எந்த தாயா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, எந்த தகப்பனா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நாள் உன்னோட கூட படிச்சுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்லி நீ சந்தோஷப்படுறது பிரயோஜனம் இல்ல. உன்னோட பேரை சொல்லி அவங்க சந்தோஷப்படணும். அந்த ஸ்தானத்துக்கு நீ வந்தாகணும். உன் பெயரை சொல்லி அவர்கள் பெருமைப்படும் விதமா இருக்க வேண்டும்.